ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். அரை வேக்காடு தான் விசில் விட்டு எடுத்து வைக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை போட்டு நம்ம வந்து அரிசியும் தேங்காய் ஏலக்காயெலாம் போட்டு அரைச்சி எடுத்துருந்தோம்ல, அதை உள்ளே ஊற்றி எல்லாம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ஒரு சொதப்பல் பாயாசம். எங்கள் வீட்டில் நல்லா சூப்பராக வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாசி அமாவாசைக்கு டிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இது பாவக்காய் பொரியல், வெண்டைக்காய் வந்து நம்ம புளி ஊற்றி வச்சுருக்கோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், இது என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். இது வந்து பழம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. வாழைப்பழம் தேங்காய் உடச்சி இன்றைக்கி சாமி கும்பிடலை. அதுக்கப்புறம் அரிசி வந்து இன்னும் உளுந்துக்கு போட வேண்டியது மிச்சம் இருந்துச்சு. தென் வந்து நெய் ஊற்றி திராட்சை முந்திரி போட்டு பாயசத்துக்குள்ள ஊற்றுனது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதுதான் பண்ணோம். பாயசம் வந்து கொஞ்சம் சூப்பராகிடுச்சு. உங்கள் வீட்டில் சூப்பராக பண்ணி சாப்பிடுங்க கைஸ். பாய்.